ரேஷன் அரிசியில் மிருதுவான அதிரசம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கப்பு ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப்பு தான் எடுத்திருக்கேன். நல்ல வெள்ளையாக இருக்குது அரிசி. இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிற அரிசியாக போட்டுக்கோங்க. கடையில் வாங்கினீங்க அப்படின்னா மாவு பச்சை அரிசின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கு முன்னாடி கல் மண் ஏதாவது தூசி தொப்பெல்லாம் இருந்ததுன்னா நல்லா பார்த்து பொறுக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அரிசியில் தண்ணி விடுங்க. தண்ணி விட்டு 4-5 வாட்டி நல்லா கழுவிக்கலாம். 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ நல்லா கழுவிட்டேன். கழுவிட்டு நல்லா இது 2 மணி நேரம் ஊறட்டும். ஒரு 2 மணி நேரம் ஊறினா தான் நமக்கு அரிசி நல்லா இருக்கும், மாவும் நமக்கு கிடைக்கும். அதனால் நல்லா ஊற விடுங்க, அவசரப்பட வேண்டாம். நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசி நல்லா ஊறி இருக்குது. நம்ம தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் நம்ம அரிசியை போட்டு நல்லா உணர்த்த விட்டுக்கலாம். இப்போ நல்லா உணர விட்டுக்கலாம். இப்போ அரிசியை தண்ணி நல்லா சுத்தமாக வடிகட்டிடணும். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியோடு நம்ம போட்டோம்னா துணியில் தண்ணியோடு இருக்கும், நமக்கு சீக்கிரமாக காயாது. அதனால் தண்ணி நல்லா ஃபுல்லாக வடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம துணியில் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு காட்டன் துணியில் தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கலாம். பரப்பி விட்டு பேன் காற்றுல ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். நமக்கு கையில் ஒட்டணும். அரிசி தண்ணி இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு காயணும். நம்ம வீட்டிலையே தான் அரைக்க போகிறோம். நிறையா போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மிஷினில் போய் அரைச்சிக்கலாம். இப்போ இந்த அரிசி காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இங்கே பாகுக்கு வச்சுக்கலாம். அதே டம்ளர், எந்த டம்ளரில் அரிசி எடுத்தனோ அந்த டம்ளரில் தலையை தட்டி எடுத்துருக்கிறேன். நான் கோபுரமாக அரிசி எடுத்தேன். வெல்லம் தலையை தட்டிட்டு பொடிச்சு எடுத்திருக்கேன். இது தண்ணி 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வெல்லம் நல்லா கரையட்டும். பாகு வைக்க வேண்டாம். நல்லா வெல்லம் நல்லா கரைஞ்சா போதும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இதில் மண் தூசி ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா நமக்கு அதிரசம் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். அதனால் ஒரு ஜன்னி வச்சு நம்ம வடிச்சிக்கலாம். இப்போ நல்லா வடிகட்டிடுங்க. நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே கடாயிலே நம்ம ஊற்றிக்கலாம். அந்த கடாயை கழுவிட்டு அதே கடாயிலே ஊற்றிக்கலாம். அதே கடாயிலே ஊற்றிட்டேன். அது இப்போது பாகு வர்றதுக்குள்ளே நம்ம அரிசியை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இது அடுப்பில் அப்படியே இருக்கட்டும், கொதி வந்துக்கிட்டு இருக்கட்டும். பாகு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை அரைச்சிக்கலாம். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம அரிசியை பார்த்துக்கலாம். இப்போ அரிசி கையில் ஒட்டுது, தண்ணி இல்லை பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும் பதம். ஏன்னா நம்ம வீட்டில் அரைக்கிறது, கடையில் அரைக்கிறோம் அப்படின்னாக்கா நிறையா போட்டு அரைப்போம். வீட்டில் அரைக்கிறதுனால பார்த்து நம்ம கொஞ்சமாக போட்டிருக்குறோம். அதனால் இப்போ மிக்ஸி ஜாரில் நான் போட்டுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம சலித்து எடுத்துக்கலாம். இதுலேயும் கப்பிகள் இருக்கும். மறுபடியும் போட்டு ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதை சலித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வாட்டி போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதையும் சேர்த்து சலித்து எடுத்துக்கலாம். இப்போ அதையும் போட்டு எல்லாத்தையும் நான் சலித்து எடுத்துட்டேன். மறுபடியும் அரைச்சியும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் சலித்து எடுத்தாச்சு. மறுபடியும் அரைச்சி அப்படியே போட்டுக்கலாம். மறுபடியும் சலிக்கணுன்றது இல்லை, அரைச்சிட்டு அப்படியே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை அப்படியே அமுக்கி வச்சுக்கலாம். அமுக்கி வச்சுட்டு இதை மூடி விட்டுடலாம். இப்போ நம்ம பாகு பார்த்துக்கலாம். பாகு இன்னும் வரல, பாகு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம ரெண்டும் ஒரே நேரத்துலேயே பார்த்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு அரிசியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாகு வைக்கணும் அப்படின்னா லேட் ஆகும். அதனால் அதுவும் பார்த்துக்கலாம், இதையும் பார்த்துக்கலாம். அரிசி நமக்கு ஊறுறதுக்குள்ளே நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். வெல்லம்லாம் சரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அரிசி காயறதுக்குள்ளேயே பாகு வச்சுக்கலாம். இளம்பாகாக தான் இருக்குது. இன்னும் பாகு வரல. இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வரணும். இன்னும் ஒரு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அந்த 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் பார்த்துக்கலாம். நம்ம பாகு தொடும்போதே தெரியும் இது இளம்பாகாக இருக்குதா நல்ல பாகாக இருக்குதா.
பாகு முத்தி போச்சா அப்படின்றது நமக்கு இது தொடும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இது கரெக்ட் பதமாக இருக்குது, நம்ம உருட்டுறதுக்கு வருது, அப்படியே நிற்குது. நம்ம எந்த ஷேப் வேணாலும் உருட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மாவில் நம்ம ஊற்றிக்கலாம். 2 பேராக இருந்தாங்கன்னா ஒரு ஆள் ஊற்றுவாங்க, ஒரு ஆள் கிளறுவாங்க. நானே பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் எல்லா பாகம் அப்படியே ஊற்றிக்கிறேன். பாகமெல்லாம் மிச்சம் வைக்கல, எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன். எல்லாத்தையுமே ஊற்றிட்டு நம்ம அந்த சூட்டோடையே நம்ம மாவை வந்து கலந்து விட்டுடணும். நான் இதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் போட்டது மிஸ் ஆகிட்டுருக்குது, அதனால் ஏலக்காய் போட்டிருக்கேன் நான். பார்க்குறதுக்கு நமக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா தான் இருக்கும். நம்ம சாயந்தரம் தான் சுட போகிறோம். இது காலையில் வச்ச பாகு, சாயந்தரம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா இறுகி வந்துடும். இது கூட வந்து நெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெயை விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கிறேன். நெய் மட்டும் விட்டால் போகிறோம். இன்றைக்கி போட்டு அப்படியே மூடி விட்டுடலாம். அப்படியே மூடி விட்டுடலாம். சைடாக மூடி வச்சுக்கோங்க, எண்ணெய் ஆவி தண்ணி அடிக்கும் அதில். இப்போ சாயந்தரம் எடுத்துருக்கேன், இந்த அளவுக்கு வந்திருக்குது. பதம் நல்லா இருக்குது. இப்போ கையிலெல்லாம் ஒட்டல பாருங்கள், காலையில் எவ்வளோ தண்ணியாக இருந்தது. இப்போ இது எள்ளு சீடை போட்டது தான், அதனால் அந்த எள்ளெல்லாம் ஓரமாக நிற்கிது, பரவாயில்லை. நம்ம அதிலையே நம்ம அதிரசத்தை போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மாவு எடுத்து தட்டி போட்டுக்கலாம். தட்டி போட்டுட்டு நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். வேணும்னா ஹோல்ஸ் போட்டுக்கலாம், வேண்டான்னாலும் விட்டுடலாம். ஹோல்ஸ் போட்டால் நமக்கு சுற்றியும் நல்லா வெந்து வரும், அதுக்காக தான் ஹோல்ஸ் போடுறது. அப்போ அப்படியே நம்ம பேப்பரால் அப்படியே எடுத்து போட்டு விட்டுடலாம். அப்படியே எடுத்து போட்டு விட்டுடலாம். இப்போ நான் 2-3 உருண்டைகள் உருட்டி வச்சுருக்கேன் சைடில். இதெல்லாம் அப்படியே தட்டி தட்டி நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ நான் ஒன்றே ஒன்று மட்டும் போட்டு பார்க்குறேன். இதுலேயும் பிள்ளையார் வச்சேன், அதுவும் மிஸ் ஆகிட்டுருக்குது. நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா பஸ் புஸ்ஸுன்னு வந்திருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடையெல்லாம் இல்லை. அதனால் இப்போ நான் அதிரசத்தை போட்டு எடுக்கிறேன். அதிரசத்தை போட்டு எடுத்துக்கலாம். எப்பயுமே நம்ம வந்து மாவு பலகாரம் பண்ணும்போது ஒரு பிள்ளையார் ஒன்று பிடிச்சி வச்சிடணும். நான் பிடிச்சி வச்சுருக்கேன், ஆனால் அது எப்படியோ மிஸ் ஆகிட்டுருக்குது. நல்லா வந்திருக்குது பாருங்கள். போட்ட உடனே திருப்பக்கூடாது, தானாகவே எலும்பி வரும். அந்த நேரம் மறுபடியும் திருப்பி விட்டு ஒரு 2 செகண்டில் நம்ம எடுத்துடணும். அப்போ தான் பக்குவமாக இருக்கும் மாவு, இல்லைன்னா கரகரன்னு ஆகிடும். அதிரசம் வந்து அப்படியே கல் மாதிரி ஆகிடும், அப்புறம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி போட்டோ எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம ரேஷன் அரிசியில் தான் போடணுன்ட்டு இல்லை, கடை அரிசிலையும் போட்டுக்கலாம், ஆனால் பச்சை அரிசியில் தான் போடணும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடை அரிசிலேயே மாவு அரிசியில் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும் நமக்கு. உங்களுக்கு எந்த அரிசி கிடைச்சாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களுக்கு ரேஷன் அரிசியில் போட்டு காட்டணுன்றதுனால நான் ரேஷன் அரிசியில் போட்டிருக்கேன். நல்லா சாஃப்டாக வந்திருக்கும், நல்லா மிருதுவாக இருக்குது பாருங்கள், அப்படியே மெதுன்னு இந்த அளவுக்கு வந்திருக்கு. நான் 1 கிளாஸ் தான் போட்டிருக்கேன், அந்த 1 கிளாஸுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு நமக்கு அதிரசம். எப்படி இருக்குது பாருங்கள், சாப்பிட்டா. தேங்க்யூ.